வெல்கம் டு பீனாஸ் துபாய் கிச்சன். நான் இன்றைக்கி சிக்கன் கட்லெட் பண்ண போகிறேன். இந்த ஃப்ரை பண்ண சிக்கன் மீதி இருந்துச்சுன்னா டென்ஷன் ஆகாதீங்க, அதை வச்சு நம்ம கட்லெட் பண்ணலாம். எனக்கு ஃப்ரை பண்ண சிக்கன் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு, அதை வச்சு நான் கட்லெட் பண்ண போகிறேன். அதுக்கு வேண்டியது வந்து சிக்கன் எடுத்துருக்கேன், ஒரு 1/4 கிலோ இருக்கும் அது. அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள், கரகர அரைச்ச மிளகாய், ப்ரெட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் முட்டை எடுத்திருக்கேங்க. மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு அரைக்கணும். இதுவும் உருளைக்கிழங்கும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். அரைச்சி எடுத்துட்டாங்க. இருக்குது மசாலா நம்ம போடுவோம். இதெல்லாம் பச்சையாக போடுவோம், ஒன்றும் பண்ணாது. இதெல்லாம் போட்டு நம்ம பிசைஞ்சிடுவோம். அவ்வளோதாங்க. இப்படி தட்டி போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்படி எல்லாத்தையும் தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா முட்டையில் போட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போடுவோம். நான் எல்லாமே இதுமாரி தட்டி வச்சுருக்கேங்க. இப்போ நான் வந்து முட்டையில் போட போகிறேன். முட்டையில் போட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு இனி எடுத்து ஃப்ரை பண்ண வேண்டியதான். சிக்கன்லாம் மீதி இருந்ததுன்னா இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு சாயங்காலம் அவசர நேரத்தில் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பண்ணிட்டாங்க. இப்போ ஆயிலில் போட்டிருக்கேன், ஜஸ்ட் இப்போ தான் போட்டேன். ரெண்டாவது செட்டு போடுவோங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதுமாரி பிள்ளைங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்துருச்சு காய்ஸ், நம்ம எடுத்துட வேண்டியதான். சூப்பராக வெந்திருக்கு, முறுமுறுன்னு இருக்குது. சூப்பரான ரெசிபிங்க, ரொம்ப டேஸ்டான ரெசிபி. தேங்க்யூ காய்ஸ் பார்த்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். சூடாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்யூ.